ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் உலகெங்கும் போற்றும் தெய்வமாகத் திகழ்கின்றார். இவரை ஒரு விநாயகர் முதல் கோடி விநாயகர் வரை என்கின்ற எண்ணிக்கை வடிவங்களில் வழிபடுவதை இங்கே காண்போம். ஏகம் என்பது ஒன்றைக் குறிப்பது. 1 என்ற எண்ணிக்கையில் விநாயகர் வணங்கப்படுகின்றார். ஒரு தெய்வத்தை 2ஆக வைத்து வழிபடும் வழக்கம் பல 100 ஆண்டுகளாகத் தொடர்கிறது. மயிலாடுதுறை அருகிலுள்ள திருவேள்விக்குடி திருத்தலத்தில் சங்கல்ப விநாயகர் என்ற பெயரில் இரட்டை பிள்ளையார் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்குகிறார். ஆதி இரட்டை விநாயகர் என்று போற்றப்படுபவரும் இவரே. இந்த அமைப்பு தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் இன்றும் காணப்படுகின்றன. மா, பலா, வாழை எனும் முக்கணிகளை விரும்பி உண்ணும் மூஷிக வாகனன் என பிள்ளையாரை அழைக்கின்றனர். முச்சந்தி விநாயகர், மும்மூர்த்தி விநாயகர், மும்முக விநாயகர், மும்முடி விநாயகர், முக்குறுணி விநாயகர், மூவடுக்கு விநாயகர், முக்கால விநாயகர், மும்மதத்தன் என விநாயகருக்குப் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. திருவான்மியூர் மருந்தீசுவரர் திருக்கோயில் 3 விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. சதுர் என்பது 4ஐ குறிக்கும். அரிய கோலமான பிரம்ம கணபதியாக காட்சியளிக்கும் இவர் சதுர்முக விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். சதுர்முகி விநாயகர், சதுக்க பிள்ளையார் என்ற பெயரை சில தலங்களில் அழைக்கப்படுகிறது. சூரிய மண்டலத்தில் வீற்றுள்ள கணபதி சௌர விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். பஞ்சலிங்க பிள்ளையார், பஞ்சபூத விநாயகர், பஞ்சாட்சர விநாயகர், பஞ்சசந்தி விநாயகர், பஞ்சமுக விநாயகர், ஐம்கலகாசு விநாயகர் என பல அமைந்துள்ளன. சிவபெருமானின் உற்சவர் திருமேனிகள் வடிவம் திருவாரூர், திருக்காரவாசல், திருக்கோளிலி, திருநள்ளாறு, நாகப்பட்டினம், திருமறைக்காடு, திருவாய்மூர் என சப்தவிடங்க தலங்களில் வாழும் விநாயகர் சப்தவிடங்க விநாயகர் என அழைக்கப்படுகிறார். திருவண்ணாலை, திருக்கடையூர் தலங்களில் மாட வீதிகளின் 8 திசைகளிலும் 8 விநாயகர் ஆலயங்கள் அமைந்துள்ளன. இவரே எண்திசை விநாயகர் என அழைக்கப்படுகின்றார். இது தவிர நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா என 8 இடங்களில் இருந்து வழிகாட்டும் விநாயகர் அஷ்டமூர்த்திகள் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானுக்கு அட்டவீரட்ட தலங்கள் உள்ளது போல விநாயகப் பெருமானுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஷ்ட கணபதிகள் 8 தலங்களில் அமைந்துள்ளன. நவரத்தினங்களாலான விநாயகரை நவரத்தின விநாயகர் என்று அழைக்கின்றனர். இதேபோல நவக்கிரக விநாயகர், நவசக்தி விநாயகர், நவசந்தி விநாயகர் என 9 எண்ணிக்கையில் விநாயகர் வழங்கப்படுகின்றார். மயிலாப்பூரில் புகழ்பெற்ற நவசக்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. ஏகாதசம் என்பது 11ஐ குறிக்கும் சொல். சிவபெருமானிடம் தோன்றிய ருத்திரர்களை ஏகாத சரித்திரர்கள் என்பது வழக்கம். இதேபோல விநாயகரை 11 வடிவங்களில் வழிபடுவது ருத்ர கணபதி வடிவமாகும். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாசூர் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலத்தில் ஒரே இடத்தில் 11 பிள்ளையார்கள் அமைந்துள்ளனர். இதை விநாயகர் சபை என அழைக்கின்றனர். 12 வடிவங்களாக விநாயகர் காட்சியளித்தார் என விநாயகர் புராணம் குறிப்பிடுகிறது. இந்த 12 விநாயகரை பாடித் துதித்ததால் 1000 பெயர்களைச் சொல்லி வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். விநாயகர் தன் பக்தர்களை காத்தருள பல்வேறு வடிவங்களை காட்டியருளினார் என்றாலும் அவற்றில் 32 வடிவங்களை மட்டுமே பெருமைப்படுத்தி கூறுகின்றனர். லலிதா பரமேஸ்வரி வழிபாட்டில் 51 விநாயகர் பெயர்களும் அவருக்கான தேவியரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. காசி மாநகரில் 7 ஆவரணங்களில் தலா 8 பேர் வீதம் 56ம், நடுவில் ஆதிமூர்த்தியாக துண்டி விநாயகரும் சேர்ந்து 57 விநாயகர் அமைந்துள்ளனர். சமய வழிபாட்டில் 108க்கு தனிச்சிறப்பு உள்ளது. 108 சிவலிங்கங்கள், 108 சக்தி பீடங்கள், 108 திவ்ய தேசங்கள் இதனை உறுதி செய்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் தலத்தில் அகத்தியர் உருவாக்கிய விநாயகர் 108 சிவலிங்கத்தின் ஒருங்கிணைப்பு என தலபுராணம் கூறுகிறது. இதேபோல திண்டுக்கல் நகரில் நன்மை தரும் விநாயகர் கோயிலில் 108 விநாயகர் அமைந்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருடைய தலத்தில் உள்ள விநாயகர் ஐந்நூற்றுவர் என்ற திருப்பெயர் வழங்கப்படுகிறது. கும்பகோணம் கும்பேசுவரர் கோயிலில் கரும்பாயிரம் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது.
இத்தலத்து விநாயகர் பக்தரின் வேண்டுதலை நிறைவேற்றி 1000 கரும்புகளை காணிக்கையாக ஏற்றதால் விநாயகருக்கு இப்பெயர் வழங்கலானது. திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் எழுதிய பெரும்பற்ற புலியூர் நம்பி தோன்றிய ஊரான வேம்பத்தூரில் உள்ள விநாயகர் 2008 விநாயகர் என வழங்குகிறார். மழை வேண்டி 2008 விநாயகரை வைத்து வேள்வி செய்ய மழை பெய்தது. அதற்கு நன்றி கடனாக 2008 அந்தணருக்கு வீடு நிலம் தந்ததாக தல வரலாறு கூறுகிறது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அடுத்த கோஷக்குடியில் உள்ள விநாயகர் 4000 பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். 4000 அந்தணர்களை ஆதரித்து உருவான விநாயகர் என்பதால் இப்பெயர் வழங்கலானது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில் பொல்லா பிள்ளையார் சன்னதி பிள்ளையாருக்கு 48,000 பிள்ளையார் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இப்பகுதியில் வாழ்ந்த வேளாளர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கிய சேனையின் எண்ணிக்கை 48,000. அதுவே இங்குள்ள விநாயகருக்கும் வந்துவிட்டது. இதனை இங்குள்ள கல்வெட்டு உறுதி செய்கிறது. சுவாமிமலை அருகே உள்ள கோட்டையூர் சிவபெருமான் கோடி வடிவம் கொண்டு காட்சி தர அவரை கோட்டீஸ்வரர் என அழைப்பது போல இத்தலத்து விநாயகர் கோடி விநாயகர் என்றும் முருகன் கோடி முருகன் என்று அழைக்கப்படுகின்றனர். मुदाकरातमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंशकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते वदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नतेतरादिभीकरं नमोदिताकभास्वरं नमःसुरारिनिर्जनं नताधिकापदुत्तरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्ज